இப்படி சென்னையில விட்டுட்டு வந்தீங்களா? ஆமா. உடம்பு இப்படி தெனாவட்டு பிடிச்சு அலையுதுன்னு தெரிஞ்சிருந்தா எவனையாவது கட்டி வச்சிருப்பேனடி. நான் கேட்கும் போதெல்லாம் என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியடி. இதுக்கு தானாடி எவன மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி, யார மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? சொல்லுடி சொல்லுடி. ஏன் இப்படி வாய் மூடி நிக்கிற? கேக்குறல்ல, சொல்லுடி சொல்லுடி, நான் சொல்லுடி. என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுறேன். இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி எலி மருந்து நீங்க யாரும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் சோத்துல வச்சு நீ உன் கையால கொடு, சாப்பிட்டு நான் செத்து போயிடுறேம்மா. என்னால இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வேண்டாம். நீ செத்தாலும் கர்ப்பமா தாண்டி செத்து போவ. சா வீட்டுக்கு வரவங்க ஓ மூஞ்ச பார்த்து காரி துப்ப மாட்டாங்கடி. பாரு, ஏன் மூஞ்ச பார்த்து தாண்டி காரி துப்புவாங்க. ஐயோ, உங்களை அப்பா இல்லாம வளர்த்தேண்டி. நீங்க சுத்தமா துணிமணி கட்டணுங்கிறதுக்காக நான் வீடு வீடா போய் அழுக்கு துணியை துவைச்சு உங்க வயித்த கழுவுனேடி. அந்த வயித்துல எப்படி பாவத்தை சுமந்துட்டு வந்து நிக்கிறியடி. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படிடி என்னால அமைதியா இருக்க முடியும்? இவ ஊர்ல எவங்கிட்டே கெட்டு போயிட்டு வந்து நிக்கிறாடி. இவ பேசின பேச்சு கேட்டியா? சின்ன வயசுல இருந்து இவளுக்கு சோறு விட்ட இந்த கையால எலி மருந்து வச்சு கொடுக்க சொல்றாடி. என் பொண்ணுங்க என் பேச்சை மீறி போக மாட்டாங்க. என் பொண்ணுங்களை நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன்னு இந்த ஊர்ல பெருமையா சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு. இப்ப அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? அம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. யாரு என்னன்னு விசாரிப்போம். இனிமே விசாரிச்சு என்னடி ஆக போகுது? எவங்கிட்டயோ போய் கெட்டு போயிட்டு வந்து நிக்கிறான். கர்ப்பத்தோடைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? புள்ளைய வயித்துல வச்சுட்டு மணமேடையில போய் உட்கார போறாளா? இதுக்கு என்ன தாண்டி முடிவு? கடவுளே, ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? நான் செத்து போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. என்னடி சொன்ன? அம்மா, என்னடி சொன்ன? அம்மா, இதுக்கு நான் சொல்றேன் கேளுமா. நிறுத்துங்க நிறுத்துங்க மங்க, சொல்லு மங்க. ஐயோ ஐயோ, நீங்க பிறந்ததுல இருந்து உங்களை நான் ஒரு நாள் கூட அடிச்சதே இல்லையே. இன்னைக்கு என்ன அடிக்க வச்சிட்டீங்களே பாவிகளா. அத்தை, சரி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்ல. நான் செத்து தொலைறேன். நீங்க எப்படியாவது போங்க. அத்தை நில்லுங்க. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. அத்தை, என்ன இது? அத்தை கேளுமா. விடுங்கடா, விடுங்கடி. பாருடி இவளே, எங்கேயோ போய் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. இவளை பார்த்துக்கிட்டு நான் எப்படி உயிரோட இருக்கிறது? நாய் மாதிரி எங்கெங்கயோ போய் கெட்டு போயிட்டு வந்து நிக்கிறானே. நம்ம குடும்பமான மரியாதை எல்லாம் போச்சுடி. பாவி, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஊர்ல எவங்கிட்டயே போய் எப்படியோ இப்படி அவமானப்பட்டு வந்து இங்க நிக்கிறாளேடி. எங்கடி போய் நான் சொல்லுவேன்? நான் செத்து தொலைறேன்டி. நான் செத்து தொலைறேன். நான் தொலைஞ்சு போறேன். எப்படியாவது போய் தொலைங்க நீங்க. அத்தை நில்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கேளுங்க. உங்க பொண்ணு மேல நீங்க வச்ச நம்பிக்கை பொய்யாகல. அவ அப்பாவி.
இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீங்க காரணமா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியும்னு சொல்ல வரீங்களா? ஜெயந்தி மனசை கெடுத்தது நான் தான். அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். நீங்க சொல்றது போய். நான் இதை நம்ப மாட்டேன். எங்க அம்மா எங்க மேல வச்ச நம்பிக்கை விட நான் அதிகமா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. அக்கா, நீ சொல்றதாங்க உண்மை. நான் இப்படி ஆனதுக்கு காரணம் மாமா இல்ல. ஜெயந்தி, நீ உள்ள போ. இல்ல மாமா, எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய பழிய சுமக்கறத என்னால ஏத்துக்க முடியாது.